ஹலோ டிடிஎஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கம்பேரிசன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எதை பற்றி இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமா இருக்கும், RS200 இருக்கும் பற்றி தான் இந்த வீடியோ, கம்பேரிசன் வீடியோ. நான் பார்த்தீங்கன்னா கரிஷ்மா பற்றி பேச போகிறேன். தேவா பார்த்தீங்கன்னா நம்ம RS200 பற்றி பேச போகிறான். ஓகேங்க, நம்ம டிசைன் பற்றி வருவோம். நம்ம கரிஷ்மா பார்த்த வரைக்கும் டிசைன் வந்து ப்ரீமியமாக இருக்குங்க, பார்த்தாலே பிடிக்குங்க. இந்த எல்லோ கலர்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். அந்த எல்லோ அப்புறம் அந்த ரெட்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இப்போ அது இல்லாமல் ஹீரோ வந்து அப்டேட்லாம் விட்டுருக்காங்க, வந்து டாப் வேரியன்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் வேரியன்ட் சொல்லிட்டு நிறைய அப்டேட்டும் விட்டுருக்காங்க. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்கும். அந்த ஃப்ரெண்டும் சரி, உங்களுக்கு ஒரு ஃபுல்லி ஃபேட் செக்மெண்ட்றதை வந்து அப்படியே காட்டுங்க. அந்த அளவுக்கு ஒரு கிளாசிக்கான லுக்குங்க அது, ஓகேங்களா. ஆனால் RS200 லுக்கு பார்த்துருக்கீங்களா, கன்றாவியாக இருக்குங்க லுக்காங்க. அது ஒரு RS200 லுக்கை பற்றி பேசுறாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எக்ஸாமாரில் பார்த்தீங்கன்னா 2 கண்ணு மாடம் தான் வருது. அதில் அது ஜூம் 125 பார்த்து ஞாபகம் தான் எனக்கு வருது, ஓகேங்களா. ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்னா பல்ஜினா இருக்கணும், ஆனா அது பாத்தீங்கன்னா எலிமெண்ட் சப்பையா இருக்கு. இவர் RS200 பத்தி பேசுறாரு. RS200 லுக்கே பாத்தீங்கன்னா அந்த பம்பல் பி ஐ தான் ஃபுல் ஃபேட், பிக் சைஸா இருக்கும், பார்க்கவே ஒரு பிராடா இருக்கும். அப்படியே பாத்தீங்கன்னா அந்த அக்ரெசிவ் லுக்கை வந்து ஹீரோ கனவு கூட நினைச்சு பார்க்க முடியாது. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம RS சொல்றாரு, லுக்குன்னு பேர் போன பசங்கள்ட்ட கேட்டு பாருங்க, எங்க அடிச்சுன்னு சாவறாங்க, அந்த அளவுக்கு ஒரு லுக் இருக்கு. அதுல லுக்க பத்தி வந்து ஹீரோ பேசவே கரிஷ்மா ஃபேன்ஸ் மிதி வாங்க போற கீழே கமெண்ட்ல போடுறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த 2 கண்ணு பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணி அந்த மேல 2 ஒரு மாதிரி ஐ மாதிரி போகும் ஷார்ப்னஸா. அந்த லுக்க வந்து ஹீரோ வந்து 20 வருஷம் கழிச்சு தான் கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு லுக்க வந்து இவர் பேசுறாரு. அவரு அல்ல வண்டி வாங்கணும் தெரியாதுங்க, எத்தனை பேர் வாங்குறாங்க. அந்த சைடு போர்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குங்க, புடியாமலே வாங்குறாங்க. இன்னும் ஹீரோ பிரீமியா ஷோரூம்ல வண்டிலாம் சூப்பரா இருக்குங்க. எதாவது குறை சொல்லுவாங்க, பஜாஜ் காசு கீசு வாங்கிட்டு பேசுவாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அதான் அந்த கதை தான். பேக் டைல் பாத்தீங்கன்னா டிராகன் வால் மாதிரி நான் கொடுத்துருக்கோங்க, அது ஒரு அக்ரெசிவ் லுக் இருக்கும். அப்படியே பாத்தீங்கன்னா சரி, அவர் பழைய RS கதை பேச தங்கம் இப்ப கொடுத்தா இது பாட்டு கொம்பு மாதிரி அது என்ன எவ்வளவு ஒரு அக்ரெசிவ் சூப்பரா இருக்கு. இண்டிகேட்டர் நாங்க அதுலயே கொடுத்துறாங்க. சத்தியமா சொல்றேன். உங்க இண்டிகேட்டர் குவாலிட்டி பத்தி பேச முடியுமா நீங்க? பஜாஜோட அப்டேட் பத்தி தான் பேசணும். பின்னாடி வால் கொடுக்கறது, அதான் கொம்பு கொடுக்கறது, அடுத்து அதான் வண்டியை நல்லா எப்படி சொல்றது, இந்த வைப்ரேஷன் வராம மாத்த மாட்டானுங்க. அந்த கேப் எல்லாம் சரி பண்ண மாட்டானுங்க. பின்னாடி விட்டு கொம்பு மாதிரி ஒண்ணு விட்டுருக்கானுங்க, நல்லா வருங்க அதெல்லாம். ஏங்க இப்ப நாங்க வைப்ரேஷன் ஒரு சரி பண்ணிட்டோங்க, அது கேட்டிங் கூட சேர்ந்து நாங்க வந்து பேசிட்டு இருக்கோம். அது போற பக்கம் நாங்க சரி பண்ணிப்போங்க. நீங்க வந்து வண்டியோட லுக்கை பத்தி தான் பேசுனீங்க, ஓகேங்களா. நீங்க அதுக்குள்ள வைப்ரேஷன் போக கூடாது. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பவரை பத்தி தான் பேச போறோம். RS200 பாத்தீங்கன்னா 24.5 PS-ம் 19.7 டார்க்கும் இருக்கு. பவருக்கு பாத்தீங்கன்னா RS-ஓட குறைய சொல்ல முடியாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 0 to 100 பாத்தீங்கன்னா 9 செகண்ட் ரீச் பண்ணுதுங்க, ஓகேங்களா. பவருக்கு வந்து குறை சொல்ல முடியாது. ஒரு ஸ்ட்ரீட்ல ஓட்டுறதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் சொல்லாங்க. ஹைவேலையும் டூரிங் பண்றதுக்கு நல்ல வசதியாவே நம்மளுக்கு இருக்கு, ஓகேங்களா. பவர் பாத்தீங்கன்னா ராக்கெட் மாதிரி போகும் வண்டி, ஓகேங்களா. ராக்கெட் மாதிரி போகும். அதுதான் அடுத்து லான்ச் பண்ண போறாங்க பஜாஜ் கேட்டு. ஏங்க நம்ம பவர் எல்லாம் பத்தி சொல்லுமாங்க, இவங்களோட அதிகங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பிஹெச்பி வந்து நம்ம அதிகமாவே பவர் ப்ரொடியூஸ் பண்ணுங்க நம்ம கரிஷ்மா. நாங்க SOSI செட்டப் வச்சுனே வந்து உங்களை தாண்டி நாங்க போறோங்க. இப்பதாங்க லான்ச்சே பண்ணிருக்கோங்க. ஒரு லான்ச் பண்ணி 3 வருஷமோ 4 வருஷமா தாங்க ஆகுது. கரிஷ்மா வந்து திருப்பி நம்ம அப்கிரேட் கொடுத்து நம்ம எப்படி சொல்றது, நம்ம ஹீரோ பேக்ரவுண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட் வந்து மெக்கானிக்கே கிடையாது, ஓகேங்களா. இப்பதான் வந்து எல்லாம் லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம எப்படிங்க குறை சொல்ல முடியும்? இல்ல ஏதோ புதுசா அவங்க ட்ரை பண்ணணும்னு பண்றாங்க DOSI செட்டப்ல. அது வந்து நம்ம வந்து SOSI செட்டப் வச்சுன்னா நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து பவரா ஃபீல் பண்ணி கொடுக்குறோம். ஆனா பேருக்கு தான் DOSI செட்டப் இருக்கு, பட் ஆனா ஃபீல் பண்ற அளவுக்கு பவர் அது எதுவுமே இல்லையாங்க. அப்படிலாம் இல்லையே. இப்ப நிறைய இடத்துல பாத்துருக்கேன் 140 எல்லாம் போகுது, பட்னா லேட்டா போகுது, அது ஒரு பிரச்சனையே. DOSI செட்டப் கொடுத்து வந்து கம்மியான டாப் லைன் கொடுக்கறது வந்து நிறைய பேருக்கு வந்து அது பிடிக்கல. இருந்தாலும் கூகுள்லாம் பாத்தீங்கன்னா 0 to 100 பாத்தீங்கன்னா 10 செகண்ட்ல ரீச் ஆகுது. நீங்க டாப் எண்ட் பத்தி பேசாதீங்க. நான் வந்து 149 போயிட்டு அடைச்சு நின்றுவேன், நீங்க அப்பதான் பின்னாடி வரீங்க. 140க்கு மேல 130க்கு மேலேயே வந்து வரக்க வீடியோ பாடுறா, அதுல முன்னாடி நான் தானே போவோம். ஏங்க சொல்றதுக்கு என்ன வேணா சொல்லலாங்க, பட் ஆனா அந்த ஒரு பவர் ஃபுல் கிடையாதுங்க அதுல. அது உண்மைதான், அது ஹீரோ வந்து இது பண்ணோம். ஆனா நாங்க என்னாச்சுங்களேன், ஸ்மூத்தா இருக்கும். சிசிலயும் அதிகம் சொல்றீங்க, பவர்லயும் அதிகம் சொல்றீங்க, டார்க்லயும் அதிகம் சொல்றீங்க. ஏன் SOSயோட DOSயும் குத்துறீங்க, எல்லாம் பேரு குத்தீங்களா சொல்லுங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க, இவன் பிரச்சனை கேட்காதீங்க. நம்ம கரிஷ்மா ஃபேன்ஸ் கீழே கமெண்ட்ல போடுவாங்க, நீங்க பாருங்க. ஃபேன்ஸே இல்லைங்க கரிஷ்மாக்கு. யார் சொன்னா? கீழே பாப்ப பாரு நீ. இதுக்கப்புறம் ஆடப்போதான் கரிஷ்மா ஃபேன்ஸ் தப்பா எடுத்துக்காதீங்க, சொல்றதுக்கு இல்ல, சும்மா அது குத்தம் இது குத்தன்னு சொல்றாங்க. பட் ஆனா வந்து செயல்ல ஒண்ணுமே இல்லைங்க ஆக்சுவலா பாக்குறப்ப. இல்ல நிறையவே இப்ப அப்கிரேட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நிறையவே எப்படி சொல்றது, நிறையவே ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க மெக்கானிக் எல்லாம். கரிஷ்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லா ஷாப்லயுமே கிடைக்காது, எப்படி சொல்றது, எல்லா ஷோரூம்லயுமே கரிஷ்மா எல்லாம் கிடைக்காது. ஆமா, சேலம் தானே கிடைக்கும், பிரீமியர் ஷோரூம் தான் கிடைக்கும். ஏன்னா அதுக்குன்னு நிறையவே ஸ்பெண்ட் பண்ணி தனியா ஸ்போர்ட்ஸ் செக்மெண்டே ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. வண்டி புக் பண்ணினா 2-3 மாசம் சொல்லுவாங்க, திரும்பி ஒரு 3 மாசம் சொல்லுவாங்க.
அப்பெல்லாம் வண்டி கிடையாதுங்க. ஸ்டாக்ல இருந்தாங்க சீக்கிரம் எடுத்து கொடுப்பாங்க. வண்டியே இல்லையே உங்கள்கிட்ட, எங்க எடுத்து கொடுங்க? இங்கெல்லாம் கிடையாதுங்க. பிரீமியர் ஷோரூம்ல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க. ஓகேங்களா, ஒரு நல்ல வண்டிங்க கரிஷ்மா வந்து உங்களுக்கு ஸ்மூத்தா இருக்கும். ஓட்டும் போது எப்படி சொல்றது, ஒரு அக்ரெசிவ் ஃபீல் கிடைக்காது. அது RS 100 இருக்கும். ஓகேங்களா, இருந்தாலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைவேல ஒரு ஸ்மூத்தா ரைட் பண்றீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்குங்க. சரி விடுங்க, இப்போ எக்ஸாஸ்ட் சவுண்ட் வாங்க. ஓகேங்களா, நம்ம கரிஷ்மா எக்ஸாமார்ல வந்து சவுண்ட் இருக்கு, எக்ஸாம் சவுண்ட். நான் என்ன சொல்றேன், அந்த வண்டி பார்த்தா ஒரு டூரிஸ்ட் பர்பஸ் தாங்க. ஓகேங்களா, நீங்க லாங் போறதுக்கு நல்லா இருக்கும். சொன்னீங்க ஸ்போர்ட்ஸ் பைக் தான் அது. நான் சொல்றேன், சவுண்ட் வச்சு எதுவுமே முடிவு பண்ண போறது கிடையாதுல்ல. என்ன முடிவு, நான் ஒன்றும் புரியல. அந்த வண்டி மேக் பண்ணது ஸ்மூத்னஸ்க்காகவும், அடுத்து பார்த்தா அதான் டூரிங்காகவும் தான் அதை மேக் பண்ணாங்களே. சூப்பரா இருக்கும் டூரிங் போறதுக்கு. நீங்க அட்வென்ச்சராகவே எடுத்துட்டு போலாம். அது ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் விரும்புறாங்க. இப்ப எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா ரேஸ் ஓடுறது போறானுங்க. இப்ப நீங்களே சொல்றீங்க RS 100 அத்தனை பேர் ரோட்ல ஓடுறீங்க. இல்லங்க, வண்டியில சவுண்ட் இல்லங்க, அதுக்காக தாங்க இவ்வளவு பேசிட்டு இருக்காரு. வண்டியில எக்ஸாஸ்ட் சவுண்ட் ஒண்ணு இல்ல, சவுண்ட் இருக்கு. RS 200 அளவுக்கு இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. சவுண்ட் நல்லா தாங்க இருக்கும். கரிஷ்மால சவுண்ட்லாம் நல்லா இருக்கும். RS 200 அளவுக்கு நல்லா இருக்காது, அவ்வளவு, வேற ஒண்ணும் இல்ல. அப்பெல்லாம் கிடையாதுங்க. ஓகேங்களா, ஒரு வண்டியோட கேரக்டர் வேறுங்க. ஓகேங்களா, அந்த கேரக்டருக்கு ஏற்றப்படி தான் இன்ஜினை வந்து மேக் பண்ணியிருப்பாங்களே. இவன் சொல்ற கதையில நம்பாதீங்க. வண்டி ஸ்மூத்தா இருக்குங்க. ஓகேங்களா, அது பார்த்தாலே ஸ்மூத்தா இருக்கும். அதுல நீங்க போய் இன்ஜின் சவுண்ட் கேட்பீங்க. நான் இங்க முருகனா பக்கத்துல கேக்குங்க வீட்டு. ஓகேங்களா, நாங்க ஒன்னும் அக்கரா போய்க்கலாம் போட கேட்கும். அதான் நம்ம அக்கரா போய் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், சிக்னல் தாண்டி கேட்கும். ஓகேங்களா, அந்த இதெல்லாம் நிறைய பிளஸ் பாயிண்ட்லாம் இருக்குது. இன்னும் பிளஸ் பாயிண்ட் இருக்கு. ஈஸியா தூக்கி டயர்ல வச்சிருக்காங்க, அது ஒண்ணு பிளஸ் பாயிண்ட். எங்கள பின்னாடி பெரிய டயர் குடுத்துருக்கோங்க. ஓகேங்களா, போறதுக்கு பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து நேவிகேஷன் இருக்குது. நம்ம டாப் USD 4 வச்சிருக்கீங்க. நீங்க ஏன் கொடுக்கல உங்க வண்டிக்கு? எங்களுக்கு தேவையில்லைங்க, நாங்க வந்து டூரிங் பர்பஸ்ல ஸ்போர்ட்ஸ் பைக்கா நாங்க யூஸ் பண்ணிப்போம். எல்லாம் குடுத்துறாங்க. இப்போ நம்ம ST 160 குடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இந்தியன் ரோட்டுக்கு USD 4 தேவையில்லைங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரோடு பள்ளத்தை பத்தி உங்களுக்கே தெரியும். நான் ஒரு 100ல போய் பள்ளத்துல விடுவேன், நீங்க விட முடியுமா? ஏன் அது என்ன போகுதா? விட்டீங்கன்னா வச்சுங்களா, அப்படியே பறந்துருவீங்க. நான் சஸ்பென்சர் கீழே அமைங்க ஏறேன். எனக்கு உங்களுக்கு ஏறுமா அந்த மாதிரி? ஏறும், பின்னாடி இருக்கிற ஏறும் தனியா வராது. இல்லைங்க, வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. ஓகேங்களா, கரிஷ்மா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சஸ்பென்ஸ் வந்து நல்லா தான் இருக்கும். USD 4 கொடுத்துருக்காங்க, ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சர் இது. ஓகேங்களா, USD 4க்கு RSல பார்த்தீங்கன்னா அது கிடையாது. இன்னும் அந்த அப்டேட்லாம் கொடுக்கவே கிடையாது, புது அப்டேட்லையும். அப்புறம் டியூல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா வைசர்லாம் நான் வந்து எப்படி சொல்றது அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அவங்கள்ட்ட அதெல்லாம் கிடையாது. வைசரே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்காது. இல்லை ஒயிட் கலர் வைசர் அது ஒரு ஃபியூச்சர் சொல்லி வேணா சொல்லிக்கலாம் பெருமைக்கு. கீழே இருந்து மேலே ஒரு இன்ச்சு தூக்குறது. ஓகேங்களா, அது நம்மளுக்கு தேவையே கிடையாதுங்க எங்களுக்கு. அது நாங்க பாட்டுன்னு அது நார்மல் வைசர் வச்சு நாங்க பாட்டுன்னு போவோம். ஓகேங்களா, நீங்க சும்மா தூக்கி வச்சு இறக்கி வச்சல வந்து ஒரு ஃபீல். அதனால நமக்கு வந்து டாப் ஏரியால பாத்தீங்கன்னா TFT டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு நாங்க தான் கொடுத்துறோம். இது LCD கொடுத்துருக்கோங்க. LCD டிஸ்ப்ளே நான் பேஸ் வரையில தான் கொடுத்துருக்கோம். நாங்க டாப் ஏரியால அது கொடுத்துருக்கோம். டாப் ஏரியால பாத்தீங்கன்னா TFT டிஸ்ப்ளே வருது. அடுத்து பாத்தீங்கன்னா USD 4 வருது. எங்களுக்கு டாப் ஏரியான்னு ஒன்று கிடையவே கிடையாது. எங்களுக்கு எல்லாமே டாப் ஏரியா தாங்க. வருஷத்துக்கு 15 வண்டி லான்ச் பண்ணுவாங்க. இல்ல அது வந்து அடுத்த வருஷத்துல என்ன பண்ணுவாங்க, அந்த வண்டியை தூக்கி சேலாவெல்லாம் போனியாவெல்லாம் தள்ளி விட்டுருவாங்க. அதுல ப்ரோ சொல்றது வந்து ஒரு உண்மைதான். அது TFT எல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரல்ல கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா USD 4க்கு வந்து அது கொடுக்க ரீசன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வெயிட் அதிகம் நம்ம வண்டி. அப்படி இல்ல KTM குத்துனா கூட RS 200 வந்து அந்த பேனல் கேப்லாம் எல்லாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. உங்க பண்றது இப்ப நாங்க தாங்க வச்சிருக்கோம். இப்ப என்ன கண்ட்ரோலுங்க. RC 160யும் டியூக் 160 வந்துச்சு பாத்தீங்களா, அது அவங்க கண்ட்ரோல். வண்டி 120 மேல ஏறல. அந்த அளவுக்கு உங்களுடைய மேனுஃபேக்சரிங். ஏங்க இனிஷியல் பிக்கப் பாருங்க. நீங்க டாப் அண்ட் சொல்லாதீங்க. நான் சொல்றேன், இப்ப யூனிகானும் சரி நம்ம நீங்க அந்த இதெல்லாம் போவாங்க. அதுக்கு போல நான் சொல்றேன். இவங்க சொல்றாங்களே பஜாஜோட மேனுஃபேக்சரிங் பத்தி, அது சொல்றேன் நானு. ஏங்க டியூக் 3 நம்ம மேனுஃபேக்சரிங் பண்றோம், RC 3 நம்ம மேனுஃபேக்சரிங் பண்றோம். இவங்கள்ட்ட 200cc தர ஸ்போர்ட்ஸ் பைக் இல்ல. அப்படிலாம் கிடையாது. நம்மள்ட்ட மேவரிக் இருக்குங்க. மேவரிக் இருக்கு, ஒரு ஓரமா இருக்கு. அது இப்ப இருக்கான்னு கூட தெரியல. ஆக்சுவலா ஷோரூம்ல அந்த வண்டி கேட்டா இல்லன்னு சொல்றாங்க. பிரீமியம் ஷோரூம் போனா எல்லா வண்டியும் இருக்குங்க. STM 250 தான் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குங்க. வேற மாதிரி இருக்கும். கான்செப்ட் மாத்தி பேசிருக்கோம்னா நம்ம வந்து கரிஷ்மாவோட கதைக்கு வருவோம். ஓகேங்களா, ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பைக்காக தான் வந்து கரிஷ்மாவை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இல்லை டாப் வேரியன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, காம்பவுண்ட் வேரியன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, பேஸ் வேரியன்ட் சொல்லிட்டு 3 வேரியன்ட்ல இருக்கு. RS 1ல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஃபியூச்சர்ஸ் வந்து எப்பயே கொடுத்தாச்சு. RS 1ல இப்போ தான் ஃபியூச்சர்ஸை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து இன்ஜின் டைப்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்காங்க. DHSV செட்டப் பற்றி அது DHSV செட்டப் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். ஸோ ஒரு நல்ல பைக் தாங்க கரிஷ்மா. கண்டிப்பாக நீங்கள் நம்பி வாங்கலாம். இது வரைக்கும் எந்த இன்ஜின் ப்ராப்ளமும் வரல. ஓகேங்களா, இது வரைக்கும் கேட்டதில்லை. அப்புறம் அந்த பேட்டரி இஷ்யூ, அப்புறம் அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள்ன்ற மாதிரி சில பிரச்சனைகள் தான் சொன்னாங்க. ஓகேங்களா, RSலாம் அப்படி கிடையாதுங்க. RS நிறைய பிரச்சனைலாம் இருக்குது. RS 1ல சொல்றதுக்கு எதுவும் பெருசாக பிரச்சனைலாம் இல்லைங்க. எதுவும் ஆக்சுவலா கேப்லாம் சொல்றாங்க, ஃபேரிங் கேப்லாம் அது சில கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது.
மேபி ஃபியூச்சர்ஸ்ல வந்து அதை சரி பண்ண வாய்ப்பு இருக்கு. மற்றபடி ப்ராப்ளம்ட்டு எதுவுமே இல்லை. நாங்கள் எல்லாமே வந்து சேஃப்டியான இடத்துல கொடுத்துருக்கோம். இவங்க ஈஸின்னு சொல்லிட்டு ஒன்று பேனல் கடையிலையும் டயர் கடையிலையும் கொடுத்துருக்காங்க. அதான் அதே கண்ணா இருக்காங்க. இல்ல அது வந்து ஒரு ரோட்ல போறப்ப சேரு கீறு பட்டு ஈஸி ஃபெயில் ஆச்சுன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா அப்படியே போனா 20-30 காசு போடுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிடலாம். பட் அதெல்லாம் அவங்க தெரியாம வச்சிருப்பாங்க. ஹீரோ அவ்வளவு பெரிய கம்பெனி, அதெல்லாம் நல்ல கம்பெனிங்க. ஓகேங்களா, நாங்க அடுத்தது வளர்ந்துட்டே வரோங்க. அடுத்து நாங்க மோட்டோ ஜிப்ல கூட பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பஜாஜ் எல்லாம் அவ்வளவு வாய்ப்பே கிடையாதுங்க. ஏங்க கேடிஎம் இப்ப நாங்க வாங்கிட்டோங்க. பஜாஜ் பண்ண முடியும். நீங்க அதுக்கு கொலாபரேட் பண்ணி மோட்டோ ஜிப் பஜாஜ் கேடிஎம் வரும்போது வேணா பாருங்க. ஆனா ஃபியூச்சர்ஸ்ல வேணா பார்க்க போறீங்க. இப்போ சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் பஜாஜ்ல வந்து சர்வீஸ் சரி கிடையாதுங்க. வண்டி எடுத்து போய் விட்டா பேனலை உடைக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா சைட்ல இந்த இது பேஸ்ட் அப்ளை பண்ணி கொடுக்கறது. எப்படி சொல்றது, கீழெல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், அந்த ஆயில் ஃபில்டர் சைட்லாம் பேஸ்ட் அப்ளை பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல வந்து ப்ராப்ளம் வைக்கும். கேட்டா வந்து எல்லா வண்டிக்கும் நாங்கள் அப்படிதான் வைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இல்ல அது வந்து ஏதோ ஒரு ஷோரூம்ல அப்படி வச்சிருக்கலாம். எல்லா ஷோரூம்ல வந்து அப்படி வைக்கிறது இல்ல. சரி, அப்புறம் சரி, இங்க இருக்கிற ஷோரூம்ல ஒரு ஷோரூம்ல ஆயில் சீல் வந்து சர்வீஸ் பண்ண 10 நாள் ஏங்க அது வந்து ஒரு சேஃப்டிக்காக வைக்கிறதுங்க ஆயில் பேஸ்ட். நான் சீல் சொல்றேன், சீல் ஏன் உடைச்சாங்க? வச்சாங்க ஆயில் சீல் வந்து அது மேபி போயிருக்கலாம். அதை மட்டும் நம்ம வச்சு பேசக்கூடாதுல்ல. உங்க சர்வீஸ் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. அந்த நல்லா தாங்க இருக்குது, அதெல்லாம் நல்லா இருக்கு. இவரே சொல்லிக்கிறார் நல்லா இருக்குன்ட்டு. ஒண்ணும் இல்லைங்க, என் ஃப்ரெண்டு எக்ஸ்ட்ரீம் வந்து 160 பைக் எடுத்தான். ஓகேங்களா, 50 போறப்ப ஹேண்டில் பார் எப்படி ஆடுது, இன்னும் போனாலும் கீழே ஊந்துருவான் போல. அது கேட்டு ஷோரூம்ல எடுத்துன்னு போய் கேட்டா அவங்க 40 ஓட்டி பார்த்து இதாங்க நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இதுதான் ஹீரோ சர்வீஸ். எனக்கு அந்த விஷயம் தெரியும். 40 வந்து இல்ல 70 போனா ஹேண்டில் பார் வந்து ஆடு. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு பிரச்சனை தேடி வரனா அதை நீங்க சரி பண்ண பார்க்கணும். அந்த மாதிரி பண்றது இல்ல. 70 போகும்போது ஹேண்டில் பார் ஆடிச்சு. ஆனா 40 வந்து மெக்கானிக் ஓட்டி பார்த்துட்டு வண்டி வந்து நல்லா தான் இருக்கு அப்படி சொல்லி சண்டை போட்டு விட்டுட்டாங்க. சில ஷோரூம் அப்படி பண்றாங்க. ஆனா ஸ்போர்ட்ஸ் பைக்கை பொறுத்த வரைக்குமே வந்து வேபிள் ஆகக்கூடாது. ஸ்போர்ட்ஸ் பைக்கில் நம்ம ஸ்ப்ளெண்டர் ஓட்டினாலே வந்து வேபிள் ஆகாது, கை விட்டு ஆடாது அப்படி சொல்லிட்டாங்க. வண்டி நல்லா தான் இருக்குன்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. ஸோ ஹீரோவில் வந்து அது ஒரு டிராபேக் அது. ஸோ அந்த மாதிரி பஜாஜும் அப்படி சொல்றது. பஜாஜுமே சரிங்க, இவங்க வந்து சர்வீஸ்லாம் வந்து ஒழுங்காக பண்ணுறது கிடையாது. 2 பேருமே வந்து இம்ப்ரூவ் பண்ணல. இல்லை நான் இப்போ என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து டிஓஎஸ்சி செட்டப்லாம் கொடுக்குறீங்க, எல்லாமே ஓகே தான். பட் நீங்க அதுக்கேற்ற மாதிரி மெக்கானிக்ஸும் நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும்ல. இப்போ நம்மளுக்கு ஒரு இதுவே தெரியல, நம்ம சிம் அட்ஜஸ்ட் பண்ண சொன்னா அவங்க எப்படி பண்ணுவாங்க? ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா சர்வீஸ்ல வந்து பிரச்சனை சண்டை அதாங்க. சர்வீஸை பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் சண்டை வளர்த்துவாங்க. ஓகேங்களா, நிறைய பிரச்சனை இருக்குங்க. அவங்களுக்குமே வந்து நிறைய டிஸ்டர்ப் ஆகும், நிறைய பிரச்சனை வரும். அப்புறமா வந்து ஆட்கள் பற்றாக்குறையெல்லாம் நிறையா இருக்குங்க. ஸோ அதனால வந்து ஹீரோ ஷோரூம்ல சர்வீஸ் கொஞ்சம் சில நேரத்தில் ஒரு ரெஸ்பான்ஸே கிடையாது. ஆக்சுவலாக சொல்ல போனீங்கன்னா ஹீரோ ஷோரூம்னா எடுத்தீங்கன்னா இப்போ வந்து பஜாஜ் ஷோரூம் ரெஸ்பான்ஸ் சூப்பராக பண்ணுவாங்க. நம்ம போனா வந்து வண்டியை ஓட்டி பார்த்துட்டு சொல்றாங்க, பஜாஜ் ஷோரூம்ல வந்து சொல்றாங்க எத்தனை பண்ணி தரேன் சொல்றாங்க. ஆனா நம்மள எப்படி துரத்துறதுன்னு தான் குறியா இருக்காங்க ஹீரோ ஷோரூம்ல. அது நீங்க சொல்லிதாங்க. ஆனா இந்த ஸ்போர்ட்ஸ் பைக்கை பொறுத்த வரைக்கும் பிரீமியா ஷோரூம்ல நல்லா இருக்கப்படி தாங்க நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா பிரீமியால வந்து ஃபுல்லா ஸ்போர்ட்ஸ். நான் ஒண்ணு என்ன சொல்றேன்னா, நீங்க இந்த ஹீரோ சைட்ல நீங்க ஸ்போர்ட்ஸ் பைக்ல எடுத்தா கொஞ்சம் சிட்டி சைட்ல எடுத்துக்கங்க. பட் இந்த வில்லேஜ் சைட்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் அது கஷ்டம். சர்வீஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் நல்லா பார்க்க மாட்டாங்க. அது ஒரு டிராபேக்காக தான். ஏன்னா ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்து காசு கொடுத்து நம்ம வாங்குறோம். கண்டிப்பா பிரீமியாலாம் நல்லா இருக்குங்க. பிரீமியால வந்து எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து இருக்கும் எல்லாமே. ஸோ அதனால அங்கே சர்வீஸ்லாம் ஓகேவா தான் இருக்கும் பிரீமியாவை பொறுத்த வரைக்கும். எனக்கு நம்ம நார்மலாக வச்சிருக்க ஹீரோ ஷோரூம்ல எல்லாமே இந்த மாதிரி சொன்ன பாருங்க, இந்த ஃப்ரெண்டு பிரச்சனைலாம் அதெல்லாம் நிறையவே வருது. ஸோ அதனால பார்த்து தான் நம்ம இல்ல பஜாஜ் ஷோரூம்லயும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு சில ஷோரூம்ல அப்படி பண்றாங்க. பட் ஆனா எல்லா ஷோரூம்லயும் பாத்தீங்கன்னா அப்படி பண்றாங்களா இல்லைன்னு தெரியல. பாண்டிச்சேரியில எல்லாம் சர்வீஸ் விட்டோம், நல்லா தான் பண்ணி கொடுத்தாங்க. இங்க ஒரு சில ஷோரூம்ல அப்படி பண்றாங்க. அதை வச்சு நம்ம எல்லாத்தையும் குறை சொல்ல முடியாது. 2 பேருமே ஷோரூம் சர்வீஸ்ல வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் தான் என்ன கேட்டா. நான் என்னோட ஒப்பீனியன் அதுதான். ஸோ அதனால பண்ணணும். ஸோ ஏன்னா வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ பைக்ஸ் வந்து இப்போ நிறைய ஸ்போர்ட்ஸ் பைக் வந்து இப்போ லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் புதுசுங்க. ஓகேங்களா, அதனால இப்போ தான் எல்லாமே லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே சர்வீஸ் நடக்கும். தென் பார்த்தீங்கன்னா வண்டி நல்லாவே இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா பஜாஜ் வந்து என்எஸ் எப்படி சொல்கிறது, NS 200லாம் பார்த்தீங்கன்னா 2012 லான்ச் பண்ணாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்ம குறையெல்லாம் சொல்ல முடியாதுங்க. நம்ம கரிஷ்மாலாம் பழைய கரிஷ்மாலாம் பார்த்துருப்பீங்களா. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் ஹோண்டா கூட பண்ணுதுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அதை சொல்லுங்க. ஹோண்டா உங்களை வச்சு செஞ்சு விட்டதுலேருந்து நீங்கள் தனியாக ஏதோ பார்த்துட்டு என்ன பண்ண முடியும்? நம்பணும், அவனுங்க அப்படி பண்ணிட்டானுங்க. நான் தெளிவோ ஏதோ பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கீங்க. அதாங்க நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ப்ளெண்டர் நல்லாவே சேல் ஆகிட்டு இருக்குங்க. ஸ்ப்ளெண்டர் சேலை யாராலையுமே முறியடிக்க முடியாதுங்க. ஓகேங்களா, ஸ்ப்ளெண்டர் நல்லா சேல் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட பேஷன் ப்ளஸ்ஸு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹீரோவில் பார்த்தீங்கன்னா HF ப்ளஸ் ஒரு வண்டி இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா நல்லாவே எப்படி சொல்கிற இன்ஜின் ப்ராப்ளம் அவ்வளோ சீக்கிரம் வைக்காது. பணம் நிறைய பேர் வாங்குறது இல்லை, அது நல்ல வண்டி. அதெல்லாம் இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ நாங்கள் போட்டோம். ஆமாம்மா, கண்டிப்பாக வந்து உங்களுக்காக தான் போட்டோம். இதால் வந்து
XMR ஃபேன்ஸும் சரி RS ஃபேன்ஸ் யாரும் கோச்சி தேவையில்ல. ஹீரோவும் பஜாஜும் வேஸ்ட் அப்படி அதான் நான் சொல்ல அதை வரல. மீன் பண்ணி நாங்க சொல்லல. நாங்க ஒரு என்ன இருக்கோ இம்ப்ரூவ் பண்ணணும் அது மாதிரி தான் பேசியிருக்கோம். இல்ல கண்டிப்பா 2 பேரும் சர்வீஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா அது வந்து ரொம்ப பிரச்சனையாவே இருக்காது. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு பஜாஜை விட ஹீரோவும் நல்லா பண்ணணுங்க. ஆனா எனக்கு பிரீமியா தெரியல. பிரீமியாவில் வந்து நல்லா பண்ணுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் லோக்கல் ஷாப்லாம் அதான் லோக்கலில் இருக்க ஷோரூமாக வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும். கஸ்டமர் வந்து வந்தாலே வந்து ஏதோ சொல்லி போகிறது எல்லாமே பண்ணுறாங்க. பஜாஜ்லேயுமே அது இருக்குது. இந்த பேனல்லாம் உடச்சிட்டாங்க, கேட்டதுக்கு வந்து தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படி இப்படி சொல்லி சமாளிச்சாங்க. இல்ல 2 பேருமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் சர்வீஸ் சைட்லேருந்து. ஓகே டிடிஎஸ், இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபன் தான். ஃபனுக்காக தான் இதை பண்றோம். நீங்க யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. அடிச்சுன்னு சண்டை போடுறதுக்கு இதுல ஒண்ணும் கிடையாது. டபுள் தான் சண்டை தோங்க. இது வந்து சும்மா ஒரு அவேர்னஸ் ஃபண்ணுக்காக தான் போட்டிருக்கோம். நீங்க வந்து இதை ஒரு சீரியஸா எடுத்துக்காதீங்க. அடுத்தது நீங்க வந்து ஏதாச்சும் பைக் ரிவ்யூ போடணும் இல்ல கம்பேரிசன் வீடியோ போடணும்னா நீங்க வந்து பைக் கொடுத்தாலும் நாங்க ரிவ்யூ போடுவோம். இல்ல நீங்க போட சொன்னா நான் ட்ரை பண்ணி நாங்க போடுவோம். நீங்க நெய்வேலி சரௌண்டிங்ல இருந்தீங்க அப்படின்னா, நெய்வேலி, வடலூர், விருத்தாச்சலம், சிதம்பரம், கடலூர் இருந்து சரௌண்டிங்ல பைக் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா கொடுங்க. நம்ம ஓனர்ஷிப் ரிவ்யூ பண்ணலாம், பண்ணிட்டு நம்ம கொடுத்துடலாம். ஆமா, கம்பேரிசன் வீடியோ போடலாம், சொன்ன வீடியோ பண்ணலாமோ அது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு விருப்பம் இருந்தா. சில பேர் வந்து கேக்குறீங்க ரிவ்யூ போட சொல்லி. எங்க கிட்ட பைக் வந்து அந்த அளவுக்கு பெருசா இல்ல, அதனால வந்து டிலே ஆகுது. நீங்க அதுக்கப்புறம் நாங்க ட்ரை பண்றோம். நீங்க வந்து யாருன்னா வண்டி வச்சிருந்தீங்கனாலும் எங்களை நம்பி தரலாம். ஒரு 1 ஹவர்ல நாங்க ரிவ்யூ பண்ணிட்டு கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஓகே டிஜே, இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே டிஜே, உங்களை இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹிப்ஹாப் காரன், அப்புறம் ஒரு TTS தேவா. ஓகேங்களா? டீம் டிராவலர்ஸ் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.